இந்த கேள்வி எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆழ்வார்ன்றான், அவன் சைவம். நாயன்மார்கள் இருக்கான், அவன் 11ஆம் நூற்றாண்டு வரை இருக்கான். 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சமணத்துடைய கல்வெற்றத்தை பற்றி பேசுகிறாங்க. இப்போ ஆதிசங்கரர் 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அந்தாலும் 5 மதத்தை சேர்ந்து ஒரே வழிபாட்டு முறையை மாத்திரங்கிறாரு. இப்போ இவங்கெல்லாம் மதமாக தானே இருந்தாங்க. இத்தனை காண்டினென்ட்ஸ்லேயும் இத்தனை மதங்கள் இருக்குதுல்ல. அப்போ இங்கே இருந்த மதங்கள் எல்லாத்தையும் இவன் அவனுடைய வசதிக்காக இந்துங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள எல்லாத்தையும் கொண்டாந்து வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாம் மேலே இங்கேயும் வச்சுட்டு சொல்றதுக்கு நம்மளுடைய சிந்தனைகளை இன்னும் விரிவாக்கி எதிரிகளை கூறா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அடிக்கிற இடத்துக்கு போகணும். ஆனால் நமக்குள்ளேயே எதிரிகள் ஆகிட்டு இருக்கும். நமக்குள்ளேயே எதிரிகள் ஆகிட்டு ஆமா இவன் செய்யற இவனுக்கு அறிவில்லாத முட்டாப்பையில உருவாக்கி வச்சவன் ஒருத்தருக்கான்ல, அவனை கண்டுபிடிச்சு அடிக்க வேண்டிய வேலையை நம்ம செய்யணும் இல்லையா? ரொம்ப தெளிவா நம்ம அம்பேத்கர் சொன்ன மாதிரி நீ அடிச்சுட்டு போடா, என்னை பத்தி ஏன்டா கேட்கிறேன், நான் வெளியில போயிட்டு என்னுடைய உளவியல் சுதந்திரத்தை நான் எடுத்துக்கிறேன்டான்னு சொல்ற ஒரு இடம் இருக்கும்ல, அந்த இடத்தை நோக்கி நம்ம நகரணும். உளவியல் சுதந்திரம் இங்க ரொம்ப ரொம்ப அவசியம். உளவியல் விடுதலை தான் நம்மளுடைய முதல் நோக்கமா இருக்கணும். பொருளாதார அதிகார விடுதலைகள் ரொம்ப சாதாரணமா தானா சேர்ந்தோம்.